வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இன்னொரு புது பாட்காஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, த கிக் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாங்கள் ஒரு பாட்காஸ்ட் பேச போகிறோம். கிக் எக்கனாமினா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு பல கேள்வி இருக்கலாம். சமீபத்தில் நியூஸில் கூட நிறையா செய்திகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸ்விக்கி ஜொமேட்டோ ஊழியர்கள் போராட்டத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அது கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அது நிறைய டிபேட் கூட ஆச்சு. அதை பற்றி கொஞ்சம் ஆராயும் போது எங்களுக்கும் நிறைய தரவுகள் கிடச்சிருக்கு. அதை வச்சு உங்களுக்கும் நிறைய விஷயத்த சொல்லலாம்னு நினச்சிருக்கோம். வாங்க நேராக நம்ம பாட்காஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் பாட்காஸ்ட்டில் புதுசாக ஒருத்தர் எங்கள் கூட இணைஞ்சிருக்காரு. அவருக்கு சம்மந்தம் இல்லை, இணைஞ்சிருக்காரு. நம்மளோட வெல்கம் அவர் ஜான் ஸ்னோ. நம்ம நேரடியாக பாட்காஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். முதல்ல கிக் எக்கனாமினா என்னன்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி இந்த பாட்காஸ்ட் நம்ம ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறோம். கிக் எக்கனாமி ஃப்ரீடமா, தொழிலாளர்களுக்கு அது ஒரு ஃப்ரீடம் தானா, இல்லை எக்ஸ்ப்ளாய்டேஷனா? தொழிலாளர்களை சுரண்டக்கூடிய ஒரு விஷயமா, இல்லை தொழிலாளர்களை சுதந்திரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு வேலை வடிவமா அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். முதல்ல நம்ம கிக் எக்கனாமி அப்படின்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் நீயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஓகே, கிக் எக்கனாமி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு முறைசாரா தொழில் அப்படின்னு சொல்லுவோம். அது அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு தொழில் பாதுகாப்பும் இல்லாமல் எந்த ஒரு கம்பெனிக்கும் எந்த ஒரு தொழிற்சாலைக்கும் முழுமையாக தன்னை ஒரு பணியாளராக அந்த தொழிற்சாலை நம்மளை கருதாமல் வேலை செய்கிறதுக்கு பேர் தான் கிக் எக்கனாமி. அதாவது கான்ட்ராக்ட் பேஸ்டு தினக்கூலின்னு சொல்லிக்கலாமா? கான்ட்ராக்ட் பேஸ்டு தினக்கூலி, கரெக்ட். கான்ட்ராக்ட் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு ஜாப் செக்யூரிட்டியுமே இருக்காது. அந்த கான்ட்ராக்ட் அந்த டேவோட அல்லது அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியோட முடிஞ்சிடும். என்னன்னா, அந்த நீங்கள் செலவிடக்கூடிய உழைப்பு நேரத்துக்கான சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு, அது சம்பளம் கூட கிடையாது, அது ஒரு பார்ட்னர் ஷேர் தான். நிறைய டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோஸ் பார்ட்னர்ஸ்னு சொல்கிறாங்க. டெலிவரி ஆப்ஸ் பார்ட்னர்ஸ்னு சொல்கிறாங்க. டெலிவரி பார்ட்னர்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ரேபிட் இதெல்லாம் பார்த்தோன்னா அவனும் பார்ட்னர். கேப்டன். ஸோ ஒவ்வொரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதில் நம்ம எக்கனாமிக்கல் விஷயத்தில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னோட புரிதல், அந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க்குக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட ரூபாயோட அவனுக்கும் இவனுக்குமான உறவு முடிஞ்சு போயிடும். அடுத்த ஆர்டர் எடுத்தால் புது உறவு தான். அப்போ அப்படி ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஒரு உறவு, ஒரு நாளைக்கு ஒரு உறவு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்குள்ளே பண்ணுற ஒரு ஒர்க்கு, அதன் மூலமாக ஜென்ரேட் பண்ணுற ரெவன்யூ, அதன் மூலமாக அந்த கம்பெனிஸ் ஜென்ரேட் பண்ணுற ரெவன்யூ, அந்த எம்ப்ளாயும் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ரெவன்யூ சேர்ந்தது தான் கிக் எக்கனாமி. கிக் அப்படிங்கிற ஒரு தொழில் எப்படி உருவாச்சு, எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னா இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் வசதியாக இருக்கும்னு பார்த்தோம். கிக் அப்படிங்கிறது அதாவது ஃபஸ்ட்டு நம்ம நிறைய பேர் காலேஜ் படிக்கிற டைமில் பார்ட் டைம் ஜாப்ஸ் தேடிடுவோம். இப்போயும் யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது பார்ட் டைம் ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் பொதுவாக சொல்லக்கூடிய எல்லா வெப்சைட்லையும் போடக்கூடிய வேலை என்னென்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெட் அனிமல்ஸை பார்த்துக்கிறதுக்காக ஒருத்தர் வேணும், ஒரு 6 மணி நேரத்துக்கு உங்களை நான் வேலைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்கிறது, எனக்காக க்யூவில் நிற்கணும்னு சொல்கிறது. இது இப்படி தான் கிக் அப்படிங்கிற ஒரு இது வருது. அது ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஒரு கம்பெனியாக டெவலப் ஆகுது. கிக் கம்பெனிஸ் ஆகுது. அமெரிக்கால தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆச்சு. அமெரிக்கால தான் ஸ்டார்ட். ஏன்னா அவங்க தான் பெட்டை வாக்கிங் கூட்டு போகிறதா, பேபி சிட்டர்ஸாக இருக்கட்டும், க்யூவில் நிற்கிறது, அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு வேலையை பார்த்துக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் டைமாக அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இது ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடலாக இருக்குன்றனால எல்லா கம்பெனிஸும் அதை அடாப்ட் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் தான் கிக் எக்கனாமியை ரொம்ப ரைஸ் பண்ணி விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல ரிமோட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிக் வேலையை டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் தான் அறிமுகப்படுத்தி வைக்குது. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் ஒரு வேலை இருக்குது, நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மை டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் தான் அவங்களுக்கு கொடுக்குது. அப்படிங்கும்போது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் கிக் எக்கனாமி எவ்வளோ டெவலப் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பேசிடலாம். ஓனரையே சந்திக்க தேவையில்ல. ஓனர் யாருன்னே தெரியாது. அதாவது நீங்கள் அது ஒரு டாஸ்காக கொடுக்குறாங்க. ஓனரே பார்ட்னராக வருவார். பார்த்தீங்களா, நானும் பார்ட்னராக வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக வருவார். கிக் எக்கனாமி பற்றி பேசும்போது சம்மந்தமில்லாத டாபிக் தான். பட் இருந்தாலும் இந்த டெலகிராம் வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட்டு ஹாய்னு ஒரு மெசேஜ் வரும். அப்புறம் பார்ட் டைம் ஜாப் தேடுறீங்களா, அப்புறம் நீங்கள் லைக் போட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுற இந்த மாதிரி பேஸில் நாங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 150 ரூபாலேருந்து 500 ரூபாக்குள்ள ஒரு பேமெண்ட்டாக டக்குன்னு உனக்கு பேடிஎம்லேயும் பண்ணிடுவாங்க. ஆனால் அப்போ தெரியாதது ஒரு ஸ்கேம்னு சொல்லி. சரி, இப்படி ஒரு ஸ்கேம் போயிட்டு இருக்கு. இது ஒரு ஸ்கேம் அலாட், அவ்வளோதான். ஓகே, சரி. நம்மளை 4 பேரை பொறுத்த வரைக்கும் கிக் எக்கனாமி, கிக் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளாய்டேஷனா இல்லை ஃப்ரீடம், எப்படி பார்க்குறோம்? நம்ம எல்லாரும் தனித்தனியாக சொல்லலாம். ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் கிக் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறது எக்ஸ்ப்ளாய்டேஷனை நியாயப்படுத்துகிற ஒரு எக்கனாமிக் மெத்தட் தான். அது ஃப்ரீடம்னு சொல்ல முடியாது.
இந்த சென்ஸ் வந்து அது ஆரம்பிக்கிறது ஃப்ரீடம் தான் ஆரம்பிக்குது. நீ வந்து யாருக்கும் வந்து யாருக்கும் லேபர் கிடையாது. நீ வந்து பார்ட்னர் அல்லது நீ வந்து கேப்டன் சொல்றதும், இன்னைக்கு நீ என்ன பண்றியோ உடனே உனக்கு பே அவுட் கொடுத்துட்றேன். மந்த்லியோ வீக்லியோ நீ வெயிட் பண்ண வேண்டாம். பர்மனன்ட் பேமெண்ட் கிடையாது. நீ எவ்வளோ வேலை செய்யோ அவ்வளோ தூரம் உன்னால் நீ வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும். உனக்கு ஒரு பெரிய எக்கனாமிக்கல் ஃப்ரீடம் இருக்குங்கிற பேரில் இதை வந்து டெவலப் ஆகுது. ஸோ 2 டைமாக பார்க்கலாம். நாம் பார்க்குறது எப்படின்னா, அந்த அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் சொல்கிறது வந்து ஃப்ரீடம். ஆனால் அதில் ஒர்க் பண்ணுற அந்த பார்ட்னர் அல்லது கேப்டனுக்கு அது வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது என்னோட அப்சர்வேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பொதுவாக நம்ம வெளியே கேட்குற வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் வந்து ஒர்க் தேடுறவங்க, இவங்க வந்து பர்டிகுலராக இந்த ஒர்க் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒர்க் தேடுறதுக்கு செட் ஆகிற மாதிரி இந்த கேள்வி உனக்கு புரியலையா இல்லை பதில் உனக்கு தெரியல? ஜித் எக்கனாமினா நான் எப்படி பார்க்குறேன், நான் ஒரு ஆர்டிகல் இது சம்பந்தமா ஒரு ஆர்டிகல் ஒன்று பண்ணும்போது பதிவர் வந்து ஆர்டிகல் பண்ணன்றத வந்து பதிவு செய்யணும். அதனால வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து இது ஒரு ஃப்ரீடமா இருக்கு. அவங்க வந்து ரெகுலரா இதுதான் ஒர்க் அப்படின்றவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைவாகும். அடுத்து வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் இதை ட்ரை பண்ற, இதை ஓட்டுற இந்த ரேபிடோவோ இல்லை வந்து ஸ்விக்கி ஓட்டுறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு. அவங்க வந்து இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. இப்போ ரேபிடோ ஓட்டுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இருக்கிற சூழல்ல வந்து பெட்ரோல் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இன்கம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, கமிஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா பிடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லி ஓட்டுறாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அது ப்ராஃபிட்டபிளா இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு பெனிஃபிட் கிடைக்குதா? இல்லை, அது என்னன்னா வேலை இல்லை. இப்போ வந்து ஒரு காலேஜ் படிக்கிற பையன், இன்னைக்கு இருக்க கல்ச்சர் அது, ஒரு பைக் கம்பல்சரி வேணும், ஒரு மொபைல் கம்பல்சரி வேணும். ஆனால் காலேஜில் ஒரு பர்மனன்ட் பார்ட் டைம் ஜாப்பை வந்து இன்னைக்கு யாரும் விரும்புறதில்லை. உதாரணத்துக்கு நம்ம இருக்கிற திருப்பூர் பகுதியில் ஃபர்ஸ்ட் பர்மனன்ட் பார்ட் டைம் ஜாப்னா நமக்கு தெரிஞ்சு கைமணி வேலை, பேக்கிங் வேலை, பிரிண்டிங், ஃபியூசிங். ஸோ இந்த மாதிரியான அது எப்படின்னா நம்ம போவோம், அந்த பார்ட் டைமுக்கான சம்பளம் கொடுப்பாங்க அல்லது பீஸ் ரேட்டில் கொடுப்பாங்க, அப்படி இருந்தது. பட் இன்னைக்கு பசங்களுக்கு எப்படின்னா 4000 ரூபா பைக் டிவா, 2 நாள் ஸ்விக்கி ஓட்டி சம்பாதிக்க முடியுமா? அப்போ அந்த மாதத்தில் அந்த 2 நாள் மட்டும் ஒர்க்குக்கு போனால் போதும். 2000 ரூபா மொபைல் டியூ வருதா? ஸோ அதுக்கு ஒரு நாள், மொத்தம் ஒரு 3 நாள் மந்த்தில் ஒர்க் பண்ணால் போதும். நான் ரெகுலராக மாதம் முழுக்க காலேஜ் முடிச்சுட்டு பார்ட் டைம் போகணும் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர்லேருந்து தான் இது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸை வந்து எமர்ஜ் பண்ணுது. ஆஃப்டர் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அப்படிதான் இருக்காங்க. 7000 ரூபா கிடைக்கணும் இந்த மாசம் கமிட்மெண்ட் ஒரு 7000. ஸோ 7000 நான் ஒர்க் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஒரு பர்மனன்ட் ஒர்க்கிங் இல்லாத ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணி தான் இதை வந்து அச்சீவ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம். ஏதான் நீங்க சொல்லுங்க பேட்மேன். இப்போ என்னன்னா, நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு கேட்கறது வந்து என்னன்னா, ஒரு பர்சனோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுதுன்னா, அவங்க ஒரு எப்படி சொல்றதுன்னா மலட்டத்தன்மையாக இருக்குது. எப்படின்னா அவங்க வந்து மழுங்கடிக்கப்படுறாங்க. ஸோ இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 7000 ஒரு 8000 வந்து நம்ம ஈஸியாக வந்து டர்ன் ஓவர் பண்ணிடலாம், ஒரு வீக்லேயோ இல்லை 1 டேலேயோ கூட நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சீவபிள் டார்கெட் தானே அவங்க மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ இது என்னதுன்னா ரிப்பீட் ஆகுது அவங்களுக்குள்ளேயே. இந்த வாரம் நான் இதை பண்ணிட்டேன், அடுத்த வாரம் பண்ண இன்னும் ஒரு 14000 என்னால் வந்து எடுத்துட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த சர்க்கிள் நம்ம போன வாரம் பேசுன மாதிரி அந்த பபுள்குள்ளேயே வந்து அவங்கள வந்து சுத்த வச்சிருக்கு. அப்படி சுத்த வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க அதை விட்டு வெளியே வர்றதுக்கும் வந்து என்னன்னா ரொம்ப தயங்குறாங்க. இதில் யாராவது வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்களா கிக்கில்? இல்லை, கிக்கில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம பேசின ஸ்விக்கி ஜொமேட்டோ இல்லாமல் ஃப்ரீலான்சிங் இருக்குது. ஃப்ரீலான்சிங் வேணால் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரீலான்சிங் இப்போ என்னோட பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது கிக் எக்கனாமி சில டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸில் அது நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு யூடியூபாக இருக்கும், கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் கிடையாது தான், ஆனாலும் அது வந்து ஒரு நல்ல மெத்தட் தான். இப்போ சில பேருக்கு வந்து நல்ல வெல்த்தியாக இருப்பாங்க, அவங்களோட எக்கனாமி மெயின்டைன் பண்ணுறதுக்காக சும்மா யூடியூப் பண்ணுறது, ஃப்ரீலான்சிங் பண்ணுறது அப்படின்னா தாக்கப்படுறாரா? அப்படி பார்க்குறேன் நான். இன்னொன்று என்னென்னா, தூரத்தில் குளோபலாக ஒரு டிசைனருக்கோ இல்லை ஒரு ஃப்ரீலான்சருக்கோ ரீச் கிடைக்கணும்னு நினைக்கும் போது இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு ஸ்ட்ரீம் கிடையாதுன்னு நான் பார்க்குறேன். இல்லை, அது இப்போ நீங்கள் யூடியூப்பை சொல்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மினிமமான ஆட்கள் தான். அதை வந்து நம்ம பெருசா அதனால இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் வந்து ட்ரை பண்றாங்க. அது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு போடுறாங்களோ அந்த அளவுக்கு செட்டப்ல இருந்து இது எல்லாமே போடுறாங்களோ அங்கதான் அவங்களுக்கு இன்கம் ஜெனரேட் ஆகுது. இல்ல, முக்கியமான விஷயம் மொபைல்ல வீடியோ எடுத்து போடுறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குற வரைக்கும் அவங்களுக்கு அந்த இன்கம்லாம் ஜெனரேட் ஆகுது. 2 வருஷம் 3 வருஷம்
தேவைப்படுது. அதனால வந்து அது இன்கம் ஜென்ரேட் பண்ணுதுன்னே நம்ம சொல்ல முடியாது. நான் முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா, கிக் எக்கனாமிக்குள்ளே வரக்கூடிய ஒவ்வொரு லேபரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது ஒரு மெயினான விஷயம். என்னென்னா, இது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இது ஒரு பெர்மனண்ட்டான ஜாபாக அவங்க நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா எப்போ வந்து கிக் எக்கனாமியில் நிறைய லேபர்ஸ் வர்றாங்களோ, அதாவது நிறைய பார்ட்னர்ஸ் உள்ளே வர்றாங்களோ, அப்போ அவங்களோட இன்கம் வந்து ரொம்ப குறையும். அதை அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை வந்து யாருக்கும் அதிலே வந்து ரெக்கமெண்டேஷனில் சேர்க்கறதுல வந்து அவங்களுக்கு இன்கம் வர்றது அது எல்லாமே அதிலே இருக்குது. ஆனாலும் என்னென்னா, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி எத்தனை பேர் உள்ளே சேர்த்துட்டு நிறைய பேர் உள்ளே வர அது வந்து ஒரு உங்களுக்கே ஒரு பெர்மனண்ட்டான ஒரு இன்கமாக வராது. அப்படிங்கும்போது அதில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அது ஒரு பெர்மனண்ட்டான ஸ்ட்ரீம் கிடையாது. அதனால் அது நீங்கள் ஒரு சைடு இன்கமாவோ இல்லை வந்து ஒரு டெம்பரவரி சொல்யூஷனாவோ பார்க்கலாம். சரி, லேபருக்கு இது ஓகே, எம்ப்ளாயருக்கு பர்மனன்ட் ஸ்ட்ரீமாக ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அமேசான் தான் இந்த கிக் எக்கனாமினுடைய ஒரு பெரிய ஜாம்பவான நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பழைய புக்கை சேல் பண்ண ஆரம்பித்தாங்க இல்லையா, அந்த ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது பழைய புக்கு உங்கள்கிட்ட இருந்தால் பழைய புக்கை நீ ரொம்ப நாளாக வச்சிருக்க யூஸ் இல்லை நீ கொடுத்துருன்னா, அந்த பழைய புக்கை வாங்கி டெலிவரி பண்ணுற ஆளுக்கு பர்சன்டேஜ் கமிஷனை அமேசான் கொடுத்துச்சு. அதாவது இப்போல்லாம் சேலரி போர்ஷன்ஸே இருக்குது, இப்போ பர்சன்டேஜ் கமிஷன் தான். அப்படி தான் அந்த கிக்கு வந்து டெவலப் ஆச்சு. இன்றைக்கி ஒரு பெரிய அந்த ஸ்ட்ரீம்லேயே அவங்க வந்து ஒரு பெரிய லெவலுக்கு டெவலப் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு உலகம் முழுவதும் டெலிவரி பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ என் ஃப்ரெண்டு டெலிவரி பார்ட்னராக இருந்தாங்க. அதாவது ஒரு ஏஜென்சி மாதிரி எடுத்து ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கட்டி ஏஜென்சி மாதிரி எடுத்து பண்ணாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்கள அதில் வந்து சக்ஸஸ் ஆகவே முடியல. அந்த கட்டின அமௌண்ட்டுக்கான இன்கம் கூட பெரிய லெவலில் ஜென்ரேட் பண்ண முடியல. அவங்க மாதம் அவங்களுடைய தேவைக்கு என்ன இருந்தோ அது ஜென்ரேட் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய டெலிவரியுடைய வால்யூம் அதிகமாகும். டெலிவரியோட வால்யூம் அதிகமாகும் போது அந்த கம்பெனி என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஒரு ஏஜென்சினால டெலிவரி பண்ண முடியாதுன்னு சொல்லி அவன் இன்னொரு ஏஜென்சிக்கு போகிறான். அப்போ என்னன்னா, ஒரு ஏஜென்சியில் இவ்வளோ வால்யூம் தான் டெலிவரி பண்ண முடியும்னு அவனுக்கு ஒரு டார்கெட் இருக்குது. ஆனால் அவன் சொல்லும்போது நீ எவ்வளோ டெலிவரி பண்ணுறியோ அவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்கலான்னு சொல்லுவான். ஆனால் அவன் இன்டெரக்டாக ஒரு வால்யூமை ஃபிக்ஸ் பண்ணிடுறான். ஒரு ஏஜென்சி நீ அது 100 எம்ப்ளாயரை போட்டு போனாலும் கூட இந்த லேண்ட்ஸ்கேப்பில் இந்த ஏரியாவுக்குள்ளே இந்த வால்யூமில் சேல்ஸ் இருந்தால் இத்தனை ஏஜென்சி அப்படிங்கிறது அவன் ப்ரீ பிளான்டாக வச்சுருக்கான். ஸோ அப்போ அதான் நான் முதல்ல சொன்னது தான், எம்ப்ளாயரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஃப்ரீடமாக சொல்லப்பட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபோரம் இது ஆக்சுவலாக. ஏன்னா இவங்களுக்கு வந்து பேசிக் பே அந்த மாதிரி சிஏஏ, அதாவது சிட்டி கம்பன்சேஷன் அலவன்ஸோ வேறு ஏதாவது மற்றபடியான அலவன்சஸோ இன்சூரன்ஸோ அப்புறம் அவங்களுக்கான எம்ப்ளாயி பெனிஃபிட் ஸ்கீம்ஸோ எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த பர்டிகுலர் கம்பெனி ஓனருக்கு ப்ராஃபிட் குறையிறதே கிடையாது. இப்போ நம்ம இதில் டீப்பாக இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து பார்க்கும்போது கிக் எக்கனாமி ஃப்ரீடமாக எக்ஸ்ப்ளாய்டேஷனான்னு பார்க்குறது வந்து முதல்ல லேபர் பார்க்குற, அதாவது அதில் இருக்கக்கூடிய கிக் எக்கனாமியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் பார்க்கும்போது மேல்புறமாக பார்க்கும்போது அது ஃப்ரீடமாக தெரியும். நம்ம பின்னாடி அதை எப்படியெல்லாம் அதில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்றதை நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணோம்னா இன்னும் அவங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து அவங்க பார்க்குற பர்ஸ்பெக்டிவ்லேருந்து அது ஒரு ஃப்ரீடமாகவே எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். ஒர்க் லைஃப் பேலன்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஜென்ரேட் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்கம்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பேசிட்டோம்னா அவங்களுக்கு நம்ம பின்னாடி சொல்ல விஷயம் ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸை பற்றி பேசிடலாம். இவங்க வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நான் வந்து ஒரு 9 to 5 ஜாப் போகிறணும், இல்லை நான் அப்படி இருந்தாலும் கூட நான் வந்து அதை விட தாண்டி தான் நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்போயுமே என்னால் ஒரு 5 மணிக்கு வெளியே வரவே முடியல. 9 to 5 சொல்கிறாங்க, ஆனால் 5 மணிக்கு என்னால் எப்போயுமே வெளியே வந்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னால் நான் ஒரு கிக் எக்கனாமியில் ஒர்க் பண்ணும்போது என்னால் வந்து நான் நினச்ச நேரத்துக்கு போக முடியும், என்னோடய லைஃப்பை பேலன்ஸ் பண்ண முடியுது. உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஒரு ஃபேமிலியே இருக்குது, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா குழந்தை எப்பப்பெல்லாம் முழிச்சிருக்குமோ, குழந்தை எப்போல்லாம் நான் பார்த்துக்கணுமோ அப்போ நான் வேலைக்கு போக தேவையில்லை. குழந்தை எப்போ ரெஸ்ட் எடுக்குதோ அப்போ நான் வேலைக்கு போனால் போதும் அப்படிங்கிற டாக்ஸ் எல்லாம் வருதுல்ல. அப்போ அதை பார்க்கும்போது அவங்களுக்கு மேல்புறமாக தெரியுது, அது ஃப்ரீடமாக தான் தெரியும். இதுலேயே ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. என்னென்னா, இப்போ வந்து ஸ்விக்கி எடுத்துக்கலாம், ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபார்ம் வச்சுக்கோங்க. அதில் வந்து பீக் ஹவர்ஸ்னு ஒரு டைம் வச்சுருக்கான். பீக் ஹவர்ஸில் நீ லாகின் பண்ணால் தான் இன்சென்டிவ் கிடைக்கும். அதான் நான் சொல்ல வரேன். நீ அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கக்கூடிய ஃப்ரீடமெல்லாம் நம்ம பேசிட்டு பேக்ரவுண்டில் முதலாளிகள் அவங்களை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்ற நம்ம ரெண்டு ஃப்ரீடம் டைப் மட்டும் நம்ம பேசிக்குவோம். அதான் சொல்கிறேன், குழந்தைக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லை, பீக் ஹவர்ஸில் வெளியே போயிட்டேன்னா உனக்கு அன்னைக்கு இன்சென்டிவ் இருக்காது. இன்சென்டிவ் கிடைக்கலன்னா டெலிவரிக்கான காசு வந்து உனக்கு அப்போ 40 ரூபாய்க்கு நீ பெட்ரோல் போட்டிருக்கேன்னா 40 ரூபா தான் உனக்கு அன்னைக்கு வந்திருக்கும். அதில் உனக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, உழைப்புக்கான ஊதியமும் இல்லை. ஊதியம் லாபம் இல்லை, நஷ்டம் தான் இருக்கு. உழைப்பை நம்ம வித்துருக்கோம், உழைப்புக்கு பலன் கிடைக்கல, கெயின் கிடைக்கல இல்லையா.
ஒரு சிலர் வந்து இப்போ அவங்களோட ரெகுலர் ஜாப் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா டைம்ல இப்போ நைட் வந்து சப்ளிமெண்டரி ஜாபா இதை யூஸ் பண்றாங்கல்ல நிறைய பேர். இப்ப இதையே வந்து மெயின் சப்ளிமெண்டரி அதான் பிரச்சனை இங்க. 100 நாளில் 1 லட்சம் ரூபா ஸ்விக்கில ஓட்டுறேன் அது யூடியூப்ல அது பெரிய சேலஞ்சாவே போயிட்டு இருக்கு. 100 நாள்ல வந்து நான் முடிச்சு நான் பைக் வாங்கி இஎம்ஐ கட்டி நான் லடாக் போய் அதுவே ஒரு பெரிய இதா இருக்கு. அந்த மாதிரி பார்க்க முடியுது. ரெண்டாவது என்னென்னா நம்ம சில நிறைய டைப்ஸ் இருக்குது இதில். முன்னாடியே சொன்ன மாதிரி யூடியூப் இருக்குது, ஸ்விக்கி சொமேட்டோ இருக்குது, அது இல்லாமல் ஃப்ரீலான்சிங்கில் நிறையா கோடிங் இருக்குது. எல்லா கம்பெனிஸுக்குமே வந்து அது எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் ஃபோட்டோ ஸ்டாக்ஸாக விற்கிறது. அதாவது நம்ம எடுத்த ஃபோட்டோஸை நான் உங்களுக்கு ஸ்டாக் வெப்சைட்டில் போட்டுருவோம். அதில் வந்து நான் யாரெல்லாம் நம்ம எங்கள் ஃபோட்டோ லைக் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் நான் விற்கலாம் அந்த ஃபோட்டோவை. அவங்களே ஒரு பர்சன்டேஜ் கமிஷனை நம்ம கொடுப்பாங்க. இன்னொன்று இதுக்கு முன்னாடி கூகுள் டாஸ்க் மீட்னு ஒன்று இருந்தது. அது நீங்கள் யாராவது பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல, நான் பண்ணியிருக்கேன். என்னென்னா நம்ம கூகுளில் வந்து கூகுள் மேப்ஸில் கடையோட விளம்பரம்லாம் வரும். சில கடையோட விளம்பரம் இருக்காது. அந்த கடையை வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி அந்த கடையோட பேனரு, விசிட்டிங் கார்டு, அந்த கடையோட ரிவ்யூ வந்து நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு நமக்கு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. ஒரு கடைக்கு 120 ரூபாலாம் இருந்துச்சு. அது இப்போ எடுத்துட்டாங்க. அது மொத்தமாகவே இப்போ கம்பெனிஸ்க்கு மாற்றிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி இருந்தது. அது எல்லாமே வந்து ஃப்ரீடமாக அவங்களுக்கு தெரிஞ்சுது. அது ரொம்ப நல்ல விஷயமா அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் பின்னாடி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இப்போ அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசலாம். முதல்ல ஜாப் செக்யூரிட்டி தான். எந்த வேலையாக இருந்தாலும் ஜாப் செக்யூரிட்டி தான் ரொம்ப முக்கியம். அது இஎஸ்ஐ பிஎஃப்ஆர்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. ரொம்ப முக்கியமான ஜாப் செக்யூரிட்டி இஎஸ்ஐ பிஎஃப்ன்றது சொல்ல வேண்டியது. அது மட்டும் தான் நமக்கு. நம்ம சேஃப்டின்னு ஒன்று இருக்குல்ல, பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு திருப்பூரை எடுத்துக்கோ. நம்ம மில்லுகள் இருந்தது. மில்லில் கை போச்சுன்னா அந்த கம்பெனி நஷ்டீடு கொடுக்கணும், லைஃப் டைம் நஷ்டீடு கொடுக்கணும், லைஃப் டைம் பென்ஷன் கொடுக்கணுங்கிறதெல்லாம் தொழிலாளரோட சட்டங்கள் சில விஷயங்களை உறுதிப்படுத்தி ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஜாப்ல என்ன ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கு? உதாரணத்துக்கு இதுல ரேட்டிங் ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க டெலிவரிக்கோ எதுக்கு போனாலுமே உங்களுக்கு ஒரு ரேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அட்டைன் பண்ற அந்த கஸ்டமர், நான் அட்டன் பண்ற அந்த கஸ்டமர் எனக்கு நல்ல ரேட்டிங் கொடுக்கறதுக்காகவே நான் பல விஷயத்த வாலண்டியரா பண்ண வேண்டியது. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டோரி நான் ரெடிட்ல படித்தேன். சென்னையில் வந்து ஒரு முக்கியமான அண்ணா நகரில் ஒரு முக்கியமான ஃப்ளாட்டில் டெலிவரிக்கு போகிறாரு அந்த பையன். அவங்க வந்து மேலே கொண்டு வந்து டெலிவரி பண்ணுங்க, நோ கான்டாக்ட் டெலிவரி. மேலே வந்து அதாவது காலிங் பெல் அமுத்திட்டு வச்சுட்டு போகணும், அதான் நோ கான்டாக்ட் டெலிவரி. அவரோட ஃப்ளோர் வந்து 18வது ஃப்ளோர். 18வது ஃப்ளோருக்கு போகிறதுக்கு லிஃப்ட் ஒர்க் ஆகலை. இந்த டெலிவரிக்கு போன பர்சனோட வயசு வந்து 54. அவருக்கு அதனாலேயே வந்து மூச்சு இழப்பு வந்து அவர் டெலிவரி முடிச்சுட்டு நேராக ஆஸ்பத்திரிக்கு போனார். அந்த ஆஸ்பத்திரியோட மெடிக்கல் பில்லை யார் பே பண்ணுறது? இல்லை அதே மாதிரி இன்னொன்று, நம்ம இந்த சென்னை மாதிரியான பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் எல்லாம் நாய் வளர்க்குறது வழக்கம். ஆனால் அந்த நாய் வெளியே தானே இருக்கும். அந்த நாய் கடிச்சு உயிரிழந்த ஜொமேட்டோ டெல்லியிலே நினைக்கிறேன், டெல்லியிலே நடந்திருக்கு, சென்னையிலே நடந்தது. டெல்லியில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நாய் கடிச்சு வந்து டெலிவரி போன பையன் இறந்து போயிட்டாரு. அவருக்கு என்ன செக்யூரிட்டி கிடைச்சிச்சு? ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமர் ரேட்டிங் சார்ந்து இருக்க பிரச்சனை, வேலை சார்ந்த பிரச்சனை இருக்கு. நான் ரோட்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்போ நான் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல இருக்கும்போது எனக்கு ஏற்படுற விபத்துக்கு பொறுப்பு யாருன்னா என்னோட எம்ப்ளாயர். அதாவது நான் வந்து ஒரு முறைசார் பணியாளர் இருந்தபோது என்னுடைய உயிரிழப்புக்கும் என்னுடைய இழப்புக்கும் பொறுப்பு வந்து எம்ப்ளாயரா இருக்காரு. ஆனா ஸ்விக்கி சொமேட்டோல என்னோட இழப்புக்கு பொறுப்பு யாரு? நீங்க தான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்க. இன்சூரன்ஸ் கூட கிடையாது இன்னைக்கு. அதான் பிரச்சனையே. இப்போ நீங்க ரேபிடா ஓட்டிட்டு போனீங்கன்னா வந்து ரேபிடாக்கு அப்ரூவ் கிடையாது. பல இடங்கள்ல அப்ரூவ் இல்லாம நீங்க ஓட்டுறதே வந்து ஒரு கிரைமா மாறும்போது, கிரைம் மூலியமா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உங்களுடைய ஓன் இன்சூரன்ஸே கிளைம் ஆக மாட்டேங்குது. நீ உனக்கு போட்டு தேர்ட் பார்ட்டி, செகண்ட் பார்ட்டி, ஃபர்ஸ்ட் பார்ட்டி, ஓன் டேமேஜ், அதாவது வந்து பம்பர் டு பம்பர்னு சொல்லுவாங்க. பம்பர்ல ஆரம்பிச்சு பேக் சைட் பம்பர் வரைக்கும் உள்ள இருக்க பர்சன், வெளியில இருக்க பர்சன் எல்லாத்துக்கும் ஃபுல் இன்சூரன்ஸ் போடும். அந்த இன்சூரன்ஸே ரேபிடோக்கு பண்ண கவர் ஆக மாட்டேங்குது. இப்போ எனக்கு இதுல என்ன क्वेश्चन வருதுன்னா, இப்போ கமர்ஷியலுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. ஆமா. இப்போ ஆட்டோனா இப்போ கமர்ஷியலுக்குன்னு சொல்லிட்டு அவங்க டாக்ஸ் கட்டணும், வருஷம் வந்து எஃப்சி காட்டணும். இப்போ ரேபிடோ இந்த மாதிரி ஸ்விக்கி இதெல்லாம் வந்து ஒரு ஓன் பர்பஸ்க்காக வாங்கிட்டு அதை கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்றதுக்கு எப்படி முதல்ல இல்ல இதெல்லாம் நிர்மலா சீதாராமன் பார்த்தா அதுக்கு ஒரு டாக்ஸ் போட்டுவாங்க. அவங்க எப்படி வந்து அதை யூஸ் பண்ண முடியும்? டாக்ஸ்ங்கிற பர்பஸ்ல மட்டும் பார்க்க வேண்டாம். அதான் எனக்கு பயமா இருக்கு பேசுறதுக்கு. நமக்கு தமிழ் வேற தெரியும். அவங்க வேற பெருமையா ஐ அம் தி டாக்ஸஸ் வேற சொல்லிருக்காங்க. சோ பிரச்சனை என்னன்னா ஒழுங்கு முறைப்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் கிடையாது, ஒரு தனி சட்டம் ரெகுலேஷனே கிடையாது. கோடான் வேஜஸ்லயும் இதுக்கான எந்த ரெகுலேஷன்ஸும் கிடையாது. பல இடங்கள்ல வந்து இப்ப டெலிவரி போறவங்களுக்கு வந்து லிஃப்ட் யூஸ் பண்ண கூடாது, அவங்களுக்கு தனியா பாத்ரூம், அந்த பாத்ரூம் யூஸ் பண்ண கூடாது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய இடங்கள்ல சிரமம் இருக்கு. சமீபத்துல கூட பெங்களூர்ல வந்து ஸ்விக்கி ஓட்டிட்டு இருந்த ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு அவருக்கு அந்த கம்பெனி வந்து எதுவுமே பண்ணல அப்படின்றதுக்காக அந்த ஸ்விக்கி ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் ஆகி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் ப்ரொடெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம்
கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு ஏதோ நஷ்டீடு வாங்கி இல்ல அது ப்ரொட்டஸ்ட் மட்டும் நம்ம பாக்குறது. இப்போ அவங்க தொழிற்சங்கத்துல அல்ல ஒரு சங்கமாக ஆர்கனைசேஷனோ வராது நல்ல விஷயம். அது பிரச்சனை என்னன்னா திரும்ப தான் வரேன், அவன் ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கான். அதை அக்ரி பண்ணி தான் நான் வந்து ஐடி கிரியேட் பண்றேன். அவன் என்ன சொல்றான்னா, நீ வந்து ஸ்ட்ரைக்கோ இந்த மாதிரி வந்து என் கம்பெனி வந்து என்னுடைய கம்பெனிக்கு நன்பேர் எடுத்தனா உன்னோட ஐடியை பிளாக் பண்ணிடுறான். ஒரு ஐடி நீ பிளாக் ஆயிடுச்சுன்னா திருப்பி எந்த ஐடியில் வருவேன்? ஸோ உன்னோட ஆதார் கார்டு கொடுக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஸ்விக்கியில் ஆதார் கார்டு கொடுக்கணும், பேன் கொடுக்கணும், பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் உனக்கு ஒன்று தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்போ இந்த ஒன்ஸ் பிளாக் ஆச்சுன்னா யூ கான் என்டர் அனதர் அக்கௌண்ட் இன் அந்த பிளாட்ஃபார்ம்ல நீ வேற ஒரு அக்கௌண்ட்ல வர முடியாது இல்லையா? ஸோ இது எவ்வளோ பெரிய மோசமான, இது எப்படின்னா டைரக்ட் த்ரெட்டன் இந்த நேம் ஆஃப் ஃப்ரீடம். இப்போ இதுக்குள்ள வந்து ஐடி ஃபர்ம்லயே அதே மாதிரி தானே உங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்க கொடுத்துறணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குல்ல, நீ என்ன டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணாம இருந்தேன்னா நீ கோர்ட்டுக்கு போகலாம், கேஸ் பண்ணலாம். இந்த லாகின் பிளாக் பண்ணிட்டு நீ என்ன பிளாக் பண்ணதை ரிலீஸ் பண்ணி எந்த கோர்ட்டுக்கு போவீங்க? எந்த லா எந்த சட்டத்தின் அடிப்படையில் போக முடியும்? இவங்களுக்கு வந்து இப்போ ஃபினான்சிங் செக்டார்ல வருதுல, அதுவும் இந்த கிக் எகானமிக்ல வரும். ஃபினான்ஸ்ல வந்து தனியா கலெக்ஷன்ஸ் போறாங்கல்ல, அதுக்கு ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது உட்பட்டுதான் இல்ல ஆக்சுவலா அதுக்கு உட்பட்டு தான் பண்ணணும். இங்க இருக்க மைக்ரோ ஃபைனான்ஸ் பண்றது இல்ல, அதையும் ஒரு கிக் எகானமியா மாத்திட்டு இல்ல, அதையும் ஒரு கிக் எகானமியா மாத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்க்கு வந்து டெஸ்ட் இருக்கு, டெஸ்ட் கிளியர் பண்ணணும். அவரு டெஸ்ட்டை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஓன் ஐடி கார்டு கொடுக்கணும். அந்த பர்சன் வந்து ஸ்டேஷன் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கான அப்ரூவை வாங்க முடியும். இது ஆர்பிஐ கொடுத்துருக்க ரெகுலேஷன்ஸ். இந்த ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணலங்கிறது பிரச்சனை. ஆனா அதை நம்ம கிக் எகானமியை போட்டு குழப்பிக்க வேண்டியது இல்லை. கிக் எகானமிங்கிறது எந்த ஒரு கைட்லைன்ஸ் இல்லாம இருக்கிறது தான். அதனால முறை சாராம இருக்கிறது. முறை சாராதிலேயே கிக் தனி, முறை சாரா தொழில்முறைகள் நிறைய இருக்கு. அதுல கிக் எகானமியோட பிரச்சனையே என்னன்னாக்கா, முறை சாரது மட்டும் கிடையாது, அது ஒரு பிளாட்ஃபார்மே கிடையாது. ஆனா அதுல ஒரு எக்கனாமி பழகிட்டு இருக்கு. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா நிதி ஆயோக் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட வந்து 2030க்குள்ள வந்து நம்மளோட இந்தியாவோட ஓவரால் ஒர்க் ஃபோர்ஸ்ல 5% வந்து கிக் எகானமியா இருக்கும். ஆமா, கிட்டத்தட்ட ஆமா. பி பட்ஜெட் சும்மா அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் அப்படி வச்சிருந்தீங்கன்னா அப்படிதான் கண்டிப்பா. அதுதான் நான் வந்து விருப்பப்பட்டு ஸ்விக்கி டெலிவரிக்கு போகணும்னு போறவங்க, நீங்க வேணா ஸ்விக்கிட்டு போறவங்க நம்ம வேணா வாய்ஸ் கருத்து கேட்போம், வாய்ஸ் பாக்ஸ் போடுவோம். நீ வந்து இப்ப நம்ம வீடியோக்குள்ளே கமெண்ட் போட்டுமே, ஸ்விக்கி பாக்குறவங்க போடுவாங்கல்ல, நான் வந்து விருப்பப்பட்டு தான் ஸ்விக்கிக்கு போறேன்னா இல்ல வேலை கிடைக்காம ஸ்விக்கிக்கு போறேன்னா, அரசு வந்து என்ன பண்ணணும்னா வேலையை உருவாக்க வேண்டிய அந்த பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு இப்படி ஒரு எக்கனாமி டெவலப் ஆயிட்டு இருக்கு, ஸோ அந்த எக்கனாமி நான் பூஸ்ட் பண்றேன்னு வந்து நிக்கிறான். அவன் பண்ண வேண்டிய இந்த எக்கனாமியை பூஸ்ட் பண்றதல்ல, இதை ரெகுலேட் பண்ணி பூஸ்ட் பண்ணணும். இல்ல இப்ப ரெகுலேஷன் இதுக்கு வந்து கொண்டு வர 2 கோடி வேலை கொடுத்துட்டோம். நீங்க உங்களுக்கு தெரியலன்னா அது பண்ண முடியாது. யார் தாக்கப்பட்டாலும் தாக்கப்பட்டது. ஆனால் மக்கள் உஷாராக இருக்க வேண்டியது என்னன்னா, உங்களை பூஸ்ட் பண்ற மாதிரி பூஸ்ட் பண்ணி கடைசியில் உங்கள்ட்ட இருந்தா டாக்ஸ் போடுவாங்க அப்படிங்கிறதையும். ஆனா இதுல அவங்க ரெவென்யூ ஜெனரேட் பண்றது, அந்த நிறுவனங்கள் ஜெனரேட் பண்ற இன்கம் வந்து சரியான இன்கம் இருக்குல்ல. ஒவ்வொரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 20% அவங்க டெய்லி சம்பாதிக்கிறதுல 20% வந்து அவங்க கமிஷனா எடுத்துக்கிறாங்கல்ல. அது நம்ம ஒரு 20% கமிஷனா பாக்குறோம். நிதி ஆயோக் அது ஒரு 5% எக்கனாமிக்கா வளருதுன்னு சொல்லும்போது நம்ம கிளாஸ் டொமஸ்டிக்ல வந்து அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது வந்து அது ஹோல்ட் பண்ணுது கிக் எக்கனாமி. நீங்க என்ன பண்ண வர்றீங்க? உழைப்பு சுரண்டல வந்து என்னன்னா, இல்ல நாங்க அதை ஆதரிக்கவும் இல்ல, அதை நாங்க ரெகுலேட் பண்ணலைன்னா என்ன அர்த்தம், நாங்க அது மேல கண்டுக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஆனா அதை வந்து 5% டாலர் வேல்யூ வந்து உயரல, இந்தியன் ரூபி வேல்யூ வந்து இறங்கல, டாலர் வேல்யூ ரைட். அதான் சிவா சக்தியை லவ் பண்ண. இப்போ இன் கேஸ் வந்து இத வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும்னா இங்க என்ன வேலை வாய்ப்பு இருக்கு? அதுதான் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்றாருன்னா, விஸ்வகர்மா ஆவாஸ் யோஜனா. அது ஒரு நல்ல திட்டம். நல்ல திட்டம். நீயே வருத்தப்படுறவங்களுக்கு உங்க அப்பா முடி வெட்டுறாருல பாத்துட்டு தான் நீ முடி வெட்டு, செப்பல் தைச்சார்ல செப்பல் தை. இது கிக் எகனாமிக் சம்பந்தம் இல்லாத விஷயமா இருந்தாலும் கூட இந்தியாவின் இளைஞர்களுக்கு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய வேலை வாய்ப்பு குறித்து அரசாங்கத்தினுடைய நிலைமைகள் என்னவா இருக்குன்னா, முத்ரா லோன்ங்கிறது என்னன்னா, அது மாதிரி ஒரு ஸ்கேம் நான் பார்த்ததே இல்லை. 1.5 லட்சம் 50,000 3 லட்ச ரூபா வரைக்கும் கொடுப்பானாமா. ஆனால் அந்த 3 லட்ச ரூபாய் ஒட்டுக்க எடுத்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அவனோட பேங்க் பேலன்ஸ்ல அந்த 3 லட்ச ரூபா இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபா குறையுது, அந்த 10,000 மட்டும் நீ இன்ட்ரெஸ்ட் கட்டினா போதும். இதை வச்சு நான் என்னடா பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியுதா உனக்கு? 3 லட்சத்துக்கு நீ இன்ட்ரெஸ்ட் கட்ட வேணாம், டியூ கட்ட வேணாம், உன் அக்கௌண்ட்ல அந்த 3 லட்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த முத்ரா லோன் யாருக்கு பயன்படும் சொன்னாக்கா, எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில் இருக்க அண்ணாமலை மாதிரியான நாட்களுக்கு பயன்படும். ஏன்னா அவர் அக்கௌண்ட்ல தான் பேலன்ஸ் குறையவே குறையாது, ஃப்ரெண்ட்ஸ் போட்டு விட்டுக்கிட்டே இருப்பாங்க.
பேசாதீங்க. சாட்டை அடிச்சு இப்போ வந்து சாட்டையே எடுத்து அப்படின்னு கிளம்பி. ஆனா அது சாட்டே இல்லையாமாங்க. இல்லைங்க நம்ம எங்கேயோ போறோம். சரி, பேக் டு